Hello friends, welcome back to my channel angelinecreations. இன்னைக்கு ஒரு மாஸ்டர் செஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிங்க இறால் பல்சுவை சாறு. இந்த ரெசிபிக்கு தேவையான அந்த சிங்க இறா வாங்குறதுக்கு நான் லைட் ஹவுஸில் கடற்கரை ஒட்டி இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கு போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் இருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் நண்டு எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த நெட்லேருந்து அப்படியே எடுத்து டெய்லியும் காலையில் வந்து அங்கே ஒரு 11 மணி வரைக்கும் விற்றுட்ருப்பாங்க. காலையில் 6:30 மணிலேருந்தே இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீனுங்கள்லாம் நம்ம வாங்கலாம். லைட் ஹவுஸில் 2 பக்கமுமே வந்து மீனுங்க வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் ஒரு பக்கம் வந்து கடல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து நெட்டில் வச்சு எடுத்து விற்குவாங்க. இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் அந்த ஐஸ் பாக்ஸில் இருக்க மீனெல்லாம் வைப்பாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக பார்த்து வாங்குங்க. இந்த கடை வந்து ஏ பிளாக்குக்கு முன்னாடி இருக்குது. இந்த கடையில் தான் நான் வந்து ராமுன்னு சொல்லி இந்த அண்ணா இவர் கடையில் நான் சொல்லி வச்சு தான் இந்த சிங்க இறாலை வாங்கியிருந்தேன். இன்னொரு பக்கத்தில் இருக்க கடையிலையும் 2 சிங்க இறா இருந்தது, அதையும் சேர்த்து வாங்கியிருந்தேன். பட் என்கிட்ட குட்டியான சிங்க இறா தான் கிடச்சது. இது மட்டும் இல்லை, இங்கே நண்டு மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நண்டெல்லாம் உயிரோடையே இருக்கும். இப்போ இந்த சிங்க இறாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்க இறாவை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காட்டிடுறேன். இது வந்து சவுத் இந்தியன் சாண்ட் லாப்ஸ்டர். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முள் மாதிரி குத்தும், அடியில் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கிறதுக்கு இந்த பகுதியிலலாம் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மேலே இந்த சைடில் இருக்கிற இந்த ஃபின்ஸ் மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம பிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி நண்டு கொடுக்கோட காலில் வந்து அந்த நுனியை பிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி இதோட அந்த கால் நுனிலையும் நம்ம பிச்சு எடுக்கணும். இதோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு கீழே தான் வந்து அது நகர்ந்து போகும். இந்த லாப்ஸ்டரோட ஹெட் பார்ட்டில் இருக்க அந்த மீசை மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த வயிற்றோட அந்த எண்டில் வந்து கத்தி வச்சு ஒரு கீறல் கொடுத்தா ஒரு நரம்பு மாதிரி தெரியும். அதை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த அழுக்கு பார்ட் அப்படியே வந்துடும். இந்த மாதிரி ப்ராப்பராக டீவைன் பண்ணி தான் நம்ம வந்து சீ ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்டொமக் அப்செட்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பராக டிவைன் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் அலசிடுங்க. அதோட மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஒரு குச்சி வச்சு நூல் வச்சு கட்டிக்கிறோம். இதை வந்து நான் ஃபுல் லாப்ஸ்டராக அப்படியே குக் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன். அந்த லாப்ஸ்டரோட அந்த வயிறு பகுதி வந்து சுருண்டாமல் அப்படியே நீட்டமாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல் லாப்ஸ்டராக குக் பண்ண வேணாம், எனக்கு ஃப்ளஷ்ஷு மட்டும் வேணும், இந்த ஹெட்டை பார்த்தாவே பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஹெட்டு தனியாக ஃப்ளஷ் தனியாக நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்பக்கம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், அந்த இடத்துல கை வச்சுக்கணும், சைடில் கை பிடிச்சிக்கணும். ஹெட்டோட அடியில் கை பிடிக்காதீங்க, முள் மாதிரி குத்தும். இப்போ இந்த வயிறை மட்டும் நம்ம உருவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு கோடு போட்டுக்கோங்க, அல்லது நீங்கள் சிசர்ஸ் வச்சு கூட கட் பண்ணிவிட்டு கையை உள்ளே விட்டு அப்படியே வந்து இழுத்திங்கன்னா இந்த ஃப்ளஷ்ஷு வந்து தனியாக வந்துடும். இது சின்ன லாப்ஸ்டர், பெருசுக்கும் இதே மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஹெட்டில் வந்து சின்னதுங்கிறனால பெருசாக கறி இல்லை. பெரிய லாப்ஸ்டர் க்ளீன் பண்ணும்போது ஸ்பூனோட எண்டை திருப்பிட்டு உள்ளேருந்து கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஹெட்டெல்லாம் நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டாக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 பட்டை, ஒரு 6-7 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு வரமிளகா, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கலாம். இந்த இடித்ததை வந்து ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக இடிச்சிட்டு இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இடிச்சுக்கோங்க. இது வந்து நல்லா அந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு வாசம் கொடுக்கும். அந்த சீ ஃபுட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஸ்டாக் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இடித்த அந்த மசாலா நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற உப்பு அளவு போட்டுட்டு நம்ம இடித்த மசாலாவையும் போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அந்த லாப்ஸ்டரை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரெக்டாக இது வந்து ஒரு 4 நிமிஷம் போதும், வெந்துடும். அவ்வளோ குவிக்காக வெந்துடும். ஸோ 4 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா அது கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வெந்ததை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த கிரேவியை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் மாஸ்டர் செஃப் அந்த ரெசிப்பியில் அவங்க செஞ்ச அந்த பல்சுவை சாறு தான் செய்ய போகிறேன்.
அந்த பல்சுவை சாறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ரசம் தான். அந்த ரசத்தை வைக்கிறதுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம், அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் நல்லா ஒரு 15 மாதிரி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த சாம்பார் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். அந்த வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம லாப்ஸ்டரோட அந்த ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் வந்து சேர்த்துட்றேன். சேர்த்து இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஏதாவது வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ரசம் வந்து லைட்டாக அந்த கொதி வர மாதிரி ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாக வேணும், காரசாரமாக வேணும்னா நல்லா நிறைய 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் நல்லா கொதித்து வரும்போது கடைசியாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த வாசம் வந்து நல்லா உள்ள கமகமான்னு இறங்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பெப்பர் டாஸிங் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மாதிரி பட்டர் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அப்படியே சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆக்கி விடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பெப்பர் நல்லா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த ஃபுல் லாப்ஸ்டர் அதை அப்படியே இதில் போட்டு நல்லா பரட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழியறதுக்கு பின்னாடி வந்து ஒரு கட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ அந்த மசாலா உள்ளே நல்லா அந்த சதை மேலே இறங்கும். லெமன் ஜூஸ் வந்து நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அந்த பெப்பரில் நல்லா டாஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். தட்டில் வந்து ரைஸ் இந்த மாதிரி வந்து ஒரு இலையை வச்சு கவுத்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு மேலே வந்து நம்ம அந்த பண்ணோம்ல அந்த வெங்காயம் அந்த பெப்பர் எல்லாமே போட்டு அந்த மசாலாவை மேலே வச்சுட்டு நம்ம குக் பண்ண அந்த லாப்ஸ்டரையும் மேலே வச்சிடலாம். இப்போ ரசம் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். அவங்களோட அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கவுடா சீஸ் வச்சு ஒரு சாஸ் பண்ணாங்க. அந்த சாஸ் வந்து இந்த லாப்ஸ்டரோட ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகலை. நானும் சாஸ் வச்சு அந்த சாஸை மேலே ஊற்றி ட்ரை பண்ணேன். பட் வந்து அதோட அந்த டேஸ்ட் வந்து ஒரு ரசத்துக்கும் அந்த சாஸுக்கும் மேட்ச் ஆகலை. தனியாக லாப்ஸ்டரும் அந்த சீஸும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு அது மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் நான் அந்த வீடியோ காட்டல. இந்த சாண்ட் லாப்ஸ்டர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது கிடைச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.